தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பரபரப்புல நாம ஒரு தியாக தாயோட அவலக்குரலை கண்டுக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் இந்த பதிவு. கோகுல்ராஜ் படுகொலை வழக்குல பாவம் தப்பே பண்ணாம அபாண்டமா பழி சுமத்தப்பட்டு ஆயுள் சிறை கைதியா சாகிற வரைக்கும் ஜெயிலே கடந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து இடையில பரோல்லாம் சாதி வெறி சீன் காட்டிட்டு போய் இப்போ உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற தியாகி யுவராஜோட அம்மா தியாக தாய் பத்திரிகையாளர் சந்திப்பில் கதறன்னு கதறியிருக்காங்க. என் மகனுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறியிருக்காங்க. தப்பு பண்ணாமல் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, நீதிபதிகள்லாம் அரசியல்வாதி மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிபதிகள் மேலே வச்சு ஒரு தியாகத்தாய் பாவம் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. தேர்தல் பரபரப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான தியாக தாய்களோட கண்ணீரை நம்ம பொதுவெளியில் கொண்டு வரணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தவறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பதிவு. முதல்ல இந்த தியாக தாய் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருங்க, அதன் பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் விவரங்களை பேசுவோம். வணக்கங்க, என் பேர் ரத்னா, நான் யுவராஜோட அம்மா பேசுகிறேங்க. இந்தியாவிலேயே ஒரு நேர்மையான அதிகாரி டிஎஸ்பியோட மரணத்தை மறைக்கிறதுக்கோ நிரபராதியான பிள்ளைங்களை தண்டனை கொடுக்குற நீதிபதிங்க நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க. நிரபராதியான நம்ம பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்குற நீதிபதிங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியாக தலைவனான யுவராஜ் ஆயுள் சிறை தண்டனை கைதியாக உள்ள போட்டதுக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காங்க. இந்த தியாகத்தாய் மிகுந்த வீரம் செறிந்த ஒரு தாய். ஏன்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தீர்ப்பு வந்ததில் முதல் கொண்டு இந்த அம்மா பேட்டி கொடுக்குற எல்லா இடங்கள்லையும் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் தனிப்பட்ட விமர்சனம் செய்து அவர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. அந்த தீர்ப்பு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னும், நீதிபதிகள் ஏதோ விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், பாப்பா மோகன் அவர்கள் தான் நீதிமன்றத்தை மொத்தத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தீர்ப்பு வாங்கிட்டது போல நாம் சொல்லலை. இந்த தியாகத்தாய் தொடர்ச்சியான அவர்கள் பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு வராங்க. இப்போவும் கூட வக்கீல்கள் நின்றுக்கிட்டே தான் பேசுகிறாங்க. இந்த பேட்டியிலையும் கூட, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் கூட அவங்க அந்த மாதிரி தான் நீதிபதிகளை தனிப்பட்ட விமர்சனத்தை செய்கிறாங்க. தீர்ப்பில் எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வேற, ஆனால் அந்த தீர்ப்பே உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர் விமர்சனம் செய்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பேட்டிலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நேற்றும் கூட வழக்கறிஞர்கள் இருந்துக்கிட்டும் கூட அவங்க இது பேசணும், இது பேசக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு வழிகாட்டுதலையும் அவங்களுக்கு சொல்லலை. அந்த வழக்கறிஞர்களும் அதை அனுமதிக்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் கூட இப்படி தான் நடந்திருக்கு. இவங்க பேசும்போது எல்லாம் இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை பார்ப்போம். ஐயா, ஷாருக் கான் மகனுக்கும் சல்மான் கானுக்கும் உடனே கிடைச்ச நீதி 10 வருஷத்துக்கும் மேலாகியும் ஏழைகளான எங்களுக்கு ஏன் கிடைக்கலைங்கிறது நீதியரசர்களோட பேச்சும் அரசியல்வாதிகளோட பேச்சு போல காத்தா போனதுதான் காரணம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஷாருக் கான் மகனுக்கும் சல்மான் கானுக்கும் உடனே கிடைச்ச நீதி இருக்கட்டும். இங்கே இந்திய சிஸ்டமில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதை சுட்டி காட்ட வரட்டும். உடனே கிடைச்ச நீதி ஏழைகளான இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவங்களை ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. இங்கே இவங்களை ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிற இவங்க தான் ஏழைகளான இவங்களுக்கு நீதி கிடைக்கலங்கிறாங்க. இங்கேயும் அந்த மாதிரி பணம் படைத்தவர்களுக்கு உடனே கிடைக்குது, நாங்கள் ஏழையாக இருக்கிறதுனால எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு நீதிமன்ற சிஸ்டத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. அது சட்டத்திற்கு உட்படாததா அப்படிங்கிறத வழக்கறிஞர்கள் தான் சொல்லணும். கூடவே வழக்கறிஞர்கள் வேற இருக்காங்க. ஆனால் நாம் இங்கே கேள்வி எழுப்புறது, இந்த தியாகத்தாய் இந்த இடத்துல அவங்கள ஏழைகள்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கங்க. அடுத்த வரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 10 வருஷத்துக்கு மேலாகி போச்சு, எங்க பிள்ளைங்க எந்த குற்றமுமே நிரூபிக்காம தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காரணம் கோர்ட்டும் சட்டத்தையும் மதிக்கிறதுனாலதான். ஆமா, ஏன்னா எங்க விவசாய பிள்ளைங்க அராஜகம் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய பொறுமை படியளக்கிற வம்சத்துல பிறந்த நாங்க. நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, சல்மான் கானுக்கும் ஷாருக் கானுக்கும் அவங்க வசதி படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால நீதி உடனே கிடைச்சிருச்சு, அவங்க ஏழை அப்படிங்கிறதுனால நீதி கிடைக்கல. இங்கே விவசாயி வீட்டு பிள்ளைகள் அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அதுவும் குறிப்பாக படியளக்கிற வம்சத்தில் பிறந்த நாங்கள், எது வீர வம்சமடா, ஆண்ட பரம்பரையடா, படியளக்கிற வம்சமடா அப்படின்னு அவங்க வடிவேலு காமெடியில் வர மாதிரி ஆண்மையின் பெருமை பற்றி பேசுகிறான்,
அந்த மாதிரி அவங்க சாதி பெருமையை பேசுகிறாங்களாமா. அவங்க வந்து படி அளக்கிற சாதியில் பிறந்திருக்காங்களாமா. படி அளக்கிற சாதினா ஊருக்கே படி அளக்கிறது இவங்க தான் பெரிய அப்பாட்டக்கர் பண்ணையார் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ நீங்கள் சொன்னது இதுக்கு முன்னாடி ஏழைன்னு சொன்னது உண்மையா, இல்லை நீங்கள் படி அளக்கிறவங்க அப்படிங்கிறது உண்மையா? இன்னும் சொல்லப்போனால் இந்த படி அளக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான சொல்லுதான். படி அளக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. பண்ணையார்கள் வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரும்பாலும் பட்டியல் பிரிவு மக்கள் வந்து அதில் அத்தனை சாதிகளும் அடங்கும், நிலமற்றவர்கள் அத்தனை பேரும் அடங்குவார்கள். அந்த நிலமற்றவர்களாக பெரும்பாலும் பட்டியல் பிரிவு மக்கள் இருப்பாங்க. மற்ற சாதிகள்லையும் கூட நிலமற்ற மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிலமற்ற மக்கள் அத்தனை பேரும் வந்து நில உடைமையாளர்கள்கிட்டையும் பண்ணையார்கள்கிட்டையும் போய் நிலத்தில் வேலை செய்யணும், கூலிக்கு வேலை செய்யணும். கூலிங்கிறது பணம் கிடையாது. இப்போ நெல் அறுவடைக்கு போய் வேலை செய்கிறாங்களான்னா நெல் கிடைக்கும், கேழ்வரகு அறுவடைக்கு போய் வேலை செய்கிறாங்களான்னா கேழ்வரகு கிடைக்கும். அந்த மாதிரி இரவும் பகலும் பாராமல் அந்த காட்டுலையும் மோட்லையும் வெயிலையும் கூட இறுதியாக அந்த அறுவடையை முடிச்சுட்டு களத்தில் வந்து, களம்னா அந்த நெல்லை எல்லாம் குவிச்சு களத்தை போர் அடித்து குவிச்சு வச்சிருக்கிற இடம், அந்த களத்தில் வந்து வேலை முடிச்சுட்டு தனக்கான கூலியை எப்படி கேட்கணும் அப்படின்னா கூனி குறுகி இன்னும் கொஞ்சம் ஒரு அரைப்படி ஏற்றி கொடுக்குறீங்களா, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கோம், இரவும் பகலும் வேலை செஞ்சுருக்கோம், ஒரு அரைப்படி கூட கொடுக்கக்கூடாதா, ஒரு படி நெல், 2 படி நெல், 5 படி நெல், படின்னா இவ்வளோ நீட்டுக்கு ஒரு உருளையாக ஒரு ஸ்டீலில் ஒரு பாத்திரம் இருக்கும், இவ்வளோ நீட்டுக்கு தான் இருக்கும். அந்த பாத்திரத்தில் ஒரு படி நெல்லோ இல்லை 5 படி நெல்லோ தான் ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க முதுகு தண்டு உடையிற அளவுக்கு வேலை செஞ்ச நபர்களுக்கு கூலியாக கிடைக்கும். அதில் அந்த படியில் நெல்லை கொடுக்கறத தான் படி அளக்கிறது அப்படின்றது பேர். இன்னமோ இவங்க சும்மா போகிற வரவங்களுக்கு வந்து தான தர்மமாக வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி படி அளந்து கொடுத்துற மாதிரியும், இந்த படி அளக்குறங்கிற வார்த்தையை வந்து உழைப்புக்கான கூலி இல்லாமல் இவர்கள் ஏதோ இவர்கள்கிட்ட இருக்கிறத போனா போகுது அப்படின்னு கொடுக்குற மாதிரியான பொருளில் தான் இந்த படி அளந்த குடும்பம், படி அளக்கிற பரம்பரை நாங்கள் அப்படின்னு பேசுறதுக்கான உட்பொருள். அவங்க ஒரு நாள் முழுக்க உழைச்சதையோ, ஒரு வாரம் முழுக்க உழைச்சதையோ, ஒரு மாதம் முழுக்க உழைச்ச உழைப்பையோ அந்த அறுவடை முழுக்க வேலை செய்வாங்க. ஏதோ ஒரு நாள் வந்து அந்த நெல்லை எல்லாம் அறுத்து போட்டு அடித்து போட்டு போகிறதுன்னு கிடையாது. முழுக்க அந்த வேலை முடிஞ்சு அடுத்த விவசாயம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உழைப்பாங்க. அப்படி உழைச்சிட்டு மொத்தமாக வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 படி நெல் கூட கொடு, அரைப்படி நெல் கூட கொடுன்னு கேட்கும்போது அதுக்கு கடுமையான வசவு சொற்களையோ அல்லது இன்னும் கொஞ்சம் பண்ணையார்களாக இருக்கிற இடத்துல அவங்க அடித்து மிரட்டியோ இவ்வளோதான் உனக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. 5 படி அரிசி கிடையாது, அரிசி 5 படிங்கிறது கூட அது வேற விஷயம். ஆனால் நெல் 5 படி, நெல் 5 படி நெல் வாங்கிட்டு போனீங்கன்னா 5 படி அரிசி வராது. அப்போ வாங்கிட்டு போற நெல் வந்து அதை அரிசியாக்கும் போது அது தங்களோட குடும்பத்துக்கோ குழந்தைக்கோ கூட அது வந்து 4 நாளைக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு மாசம் கூட வராத போது அவங்க வந்து உணவற்ற மக்களா மாற்றப்படும் போது மறுபடியும் சாப்பாட்டுக்கே வந்து இவர்கள்கிட்ட கையேந்தி நிற்கிறதாவும் கூலிக்கு வேலை செய்யற நிலையும் வந்து ஏற்படுது. இதை நம்ம பேசணும்னா விவரமா அடுத்த வேற தலைப்புல போற மாதிரி இருக்கும். அப்படி தங்களை படி அளந்த பரம்பரையா கருதிக்கிறாங்க. ஒரு இடத்துல இவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு ஏழையா மாறிடுறாங்க, இன்னொரு இடத்துல இவங்களை வந்து பெருமையா பேசணும், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கும் போது இவர்கள் படி அளக்கிற வம்சமாக மாறிடுறாங்க. இதில் ரெண்டுத்தில் எதுங்க தியாகத்தாய் அவர்களே உண்மை? இதில் இன்னும் குறிப்பாக நம்ம ஒன்று கவனிக்கணும் அப்படின்னா, கீழ்வெண்மணி விஷயத்தை கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிற அந்த கொடூரமான மிருகம் வந்து 44 பேரை எரிச்சு படுகொலை செஞ்சான் இல்லையா, கூலி உயர்வு 2 ரூபா கூட கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த 41 பேரை எரிச்சு 44 பேர் நினைக்கிறேன், 44 பேரை எரிச்சு படுகொலை செஞ்சதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போன பிறகு நீதிபதி சொல்றார், இங்க இந்த அம்மா நாங்க படி அளக்கிற வம்சம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, காரணம் இப்படியான புகழ்மிக்க பரம்பரையிலிருந்து வந்தவங்க நாங்க குற்ற செயலிருந்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த தியாகத்தாய் சொல்றத கீழ்வெண்மணி விவகாரத்துல அன்னைக்கு நீதிபதியே சொன்னார். 44 உயிரை எரிச்சு சாம்பலாக்கின கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிற அந்த ஜாதி வெறியனுக்கு இப்பேற்பட்ட பின்புலம் கொண்ட நில உடைமையாளராக இருக்கிற பண்ணையாராக இருக்கிற இவர் இந்த செயலை செய்திருப்பார் என்பதை இந்த நீதிமன்றம் ஏற்கவில்லை அப்படின்னு நீதிபதி பேசினார். அப்போ சோத்துக்கு வழி இல்லாதவனா ஆக்கப்பட்டவன் தான் இந்த மாதிரியான கொலை குற்றங்கள்ல ஈடுபடுவான், நில உடைமையாளர்கள் ஆக்கப்பட மாட்டாங்கன்னு காலகாலமா இந்த பண்ணையார்களுக்கும் முதலாளித்துவவாதிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் அவர்கள் அந்த பணமும் பொருளும் நிலமும் படைத்ததனாலேயே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதுனாலேயே அவர்கள் குற்றமற்றவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வரைக்கும் வந்திருக்கு. அன்னைக்கு கோபாலகிருஷ்ண நாயுடுவ நீதிபதியே அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொன்ன நிலை மாறி
இன்னைக்கு மக்களோட கல்வியினாலையும் விழிப்புணர்வுனாலையும் கேள்வி கேட்குற தன்மைனாலையும் இன்னைக்கு ஒரு குற்றவாளி சிறை தண்டனை அனுபவிக்கிற தாயோட அம்மா வந்து வெளியில் நின்று பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றம் அதை பேசல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஆறுதல் அடைய வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு நீதிபதியே பேசினாப்ல, இன்னைக்கு நீதிபதி அதை பேசல. ஏதோ ஜாதி வெறியன் தண்டனை வாங்கின ஒருத்தன் சாகர வரைக்கும் ஜெயிலே கடந்த சாவ போற ஒருத்தனோட அம்மா வெளியிலிருந்து அதை பேசுறாங்க, தியாகத்தாய் வந்து வெளியிலிருந்து பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல நாம சமூகமா பொதுமக்களா வந்து ஒரு சிறு ஆறுதல் அடைய வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு, நீதி சிஸ்டம் மாறிடுச்சா அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா சமூகத்துல கேள்வி கேட்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு, கல்வியறிவு அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய துணிச்சல் வந்து நமக்கு அரசமைப்பு சட்டம் மூலமா நமக்காக களத்தில் நிற்கிற கட்சிகள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நிலை மாற்றத்துக்கான, இந்த சமூக மாற்றம், சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்துறதுக்கான ஒரு வழி. இப்போ தியாகத்தாய் பேசுனதை அடுத்து இன்னும் கொஞ்சம் அது மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அடுத்தது என்ன பேசியிருக்காங்கன்றதை கவனிச்சிருவோம். எந்த தவறுமே செய்ய மாட்டோம். அதனாலதான் புருஷனை பிரிஞ்ச பொண்டாட்டியும் அப்பா அம்மாவை பிரிஞ்ச பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகாத பசங்களும் குழந்தைங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு எங்க பிள்ளைங்க 10 வருஷமா நீதிபதிங்க தன்னுடைய ஒரு அதிக பிரயோகம் பண்ணி கொடுத்த தீர்ப்புக்கு எங்க பிள்ளைங்க கட்டுப்பட்டு என்னைக்கும் நீதி ஜெயிக்கும். நம்ம சொன்னோம்ல, நீதிபதிகளை தனிப்பட்ட விமர்சனம் தொடர்ச்சியாக செய்கிறாங்க இந்த தியாகத்தாய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இங்கேயும் அதை தான் பேசுகிறாங்க. அந்த வார்த்தை அந்த வீடியோவில் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் புடைசூழ ஒரு அம்மா வந்து பத்திரிகையாளர் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் பக்கத்திலே இருக்காரு. ஆனால் அவங்களோட பேச்சை எந்த விதத்துலேயும் அவர் கட்டுப்படுத்தலை. அப்போ அந்த வழக்கறிஞர் மேலேயே வழக்கு போடணும் அப்படின்னு தான் இதை பார்த்தா நமக்கு தெரியுது. நீதிபதிகள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தன் மகனுக்கான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதனால் 10 ஆண்டுகளுக்கு மேலே தன் தவமாய் தவமிருந்து பெற்ற ஒரு ஜாதி வெறியன் உள்ளே இருக்கான் அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த அம்மா. அதனால் புருஷனை பிரிஞ்சு பொண்டாட்டி, அப்பாவை பிரிஞ்சு மகள், அப்பாவை பிரிஞ்சு மகன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பிரிஞ்சு தான் இருக்க, தேவைன்னா பரோல் எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாதி திமிர் காட்டிக்கிட்டு உன் பேத்தியோட பூப்புனித நீராட்டு விழாக்கு வந்து சாதி திமிர் காட்டிக்கிட்டு இருக்கான் உன் புள்ள வெளியே வந்து. ஆனால் கழுத்தறுத்து கொன்னானே அவன் என்ன ஆகுறது? அந்த குடும்பம் என்ன ஆகும்? எங்கே பேசி சத்தம் வெளியே வந்துருமோன்னு நாக்கறுத்து வச்சிருக்கானே அந்த கொடுமை யார் கேட்பா? உன் பேர பசங்க ஏற்றுப்பாங்களா? உன் அப்பா இந்த மாதிரி கேடுகட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கான். அவன் ஜாதி பருப்பு பெரிய மயிருன்னு காட்டுறதுக்காக, தன் ஜாதி சங்கத்தை வளர்க்குறதுக்காக அவன் பொறுக்கி தின்னுக்கிட்டு ஓசியிலே சோறு தின்னுக்கிட்டு நமக்கெல்லாம் ஓசி சோறு போடணுன்றதுக்காகடா. உன் அப்பன் இல்லைடா இந்த மாதிரி ஜாதி வெறியை பண்ணிட்டு அப்பாவியாக கோயிலில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்த 2 பசங்களில் அவன் ஒருத்தன் மாற்று சாதிக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக கூப்பிட்டு வந்து அவன் நாக்கு அறுத்து அவன் தலையை கரன்னு அறுத்துட்டு தூக்கிட்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு தலையை ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் பெரிய பருப்பு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பெரிய பருப்பு மாதிரி டிவி சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதே அவனுக்கு பெரிய ஆப்பா அமைஞ்சிச்சு. நான் தலைமறைவா இல்லை பேசுகிறான், இந்த யுவராஜுங்கிற ஜாதி வெறியம் பேசுகிறான். நான் தலைமறைவா இல்லை, அவங்களால என்ன பிடிக்க முடியலங்கிறான். காவல்துறையை கேலி கிண்டலும் பண்ணுறான். சிறைக்கு கைது பண்ணுறதுக்கு முன்னாடி, சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் தலைமறைவா இல்லை, அவங்களால வேணா என்னால் பிடிக்க முடியலன்னு வேணா சொல்லுங்க, நம்ம வேணா பேச்சை கூட போடுறோம் பாருங்க. அவ்வளவு ஜாதி திமிர். இப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு தான்பா நான் போய் போராடிக்கிட்டு இருக்கேன். தியாகத்தாயான்னு உன் பேரங்கிட்டியோ பேத்திக்கிட்டியோ போய் சொல்லு, அவங்க ஏற்றுப்பாங்களா? அவங்க இந்த சமூகத்தில் தானே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் அப்பாவியா பேசிக்கிட்டு இருந்தவனுக்கோ எதுக்கு நம்ம அப்பா கொல்லணும்னு கேட்க மாட்டான். அவன் ஒழுங்கா வளர்த்துருந்தீங்கன்னா அப்படித்தானே கேட்கணும். உங்க பேரனோ பேத்தியோ சரியா வளர்க்கப்பட்டிருந்தா, இந்த சமூகத்தை புரிஞ்சிருந்தா, அப்பாவிய ஏன் அப்பா போய் கொல்லணும்? நாம கஷ்டப்பட்டு நமக்கு அவனை கொன்னுத்தான் நாம சாப்பிடணுமா? நமக்கு காசு வரணுமா? நம்ம குடும்பம் வாழணுமா? அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கூட வாழ்ந்துருக்கலாம்ல, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துருக்கலாம்ல, நான் படிச்சு ஏதாவது வேலைக்கு போய் வாழ்ந்துருக்கலாம்ல. எதுக்கு அப்பா இப்படி பண்ணணும்னு உன் பேரனோ பேத்தியோ கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அடுத்தவன் வீட்டு பிள்ளையை அறுத்து போட்டா அவங்களுக்கு வலிக்காது, உன் புள்ள ஜெயிலில் உட்காந்துட்டு பூ புனித நீராட்டு விழாக்கு வந்தா உங்களுக்கு அதுவே வலிக்குதோ? அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எங்க பிள்ளைங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க, கிழிக்கிறாங்க. ஐயா ஒண்ணு நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எங்க நிரபராதியான மீண்டும் அதிகார துஷ்பிரயோகம் வாங்கி கொடுத்திருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒரு நேர்மையான
அதிகாரிகளை காப்பாத்துறதுக்காகவா? ஐயா, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. எங்க பிள்ளைங்களை சாகடிச்சு நீங்க நீதி காப்பாற்ற முடியாது. நீதி என்னைக்கும் விலை போகாதுங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க இதுவரையிலும் தைரியமா இருக்கோம். அந்த வெங்காயத்துக்கு தான் நாங்களும் தைரியமா இருக்கோம். கோகுல்ராஜோட குடும்பமும் தைரியமா இருக்கு. நீதி விலை போகாது அப்படின்னு நம்பித்தான் அவங்களும் தைரியமா இருந்தாங்க. அதுபோல தான் விலை போகாம பாப்பா மோகன் மாதிரியான சிறந்த வழக்கறிஞர் வந்து சுயநலம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வலி உணர்ந்து ஒரு ஒரு சக மனிதனாக அந்த குடும்பத்தோட வலியை உணர்ந்து நியாயத்துக்காக நின்று போராடி இன்னைக்கு இந்த அயோக்கிய பயல்களுக்கு தூக்கிட்டு போய் சாகிற வரைக்கும் ஜெயிலில் போட, அதுவும் பாப்பா மோகன் அவர்களை வந்து நான் நம்ம இது வரைக்கும் அவரை அவருக்காக தனியாக பேசி நம்ம பதிவு பண்ணல. நிறைய தடவை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். சில நேரங்களில் பேச முடியாமல் கடந்து போக வேண்டியதாகிடுச்சு. அவரை பற்றி பேசணும்னு சில விஷயம் எடுத்து தயார்படுத்திக்கிட்டு இருப்போம். திடீர்னு வேறு ஏதாவது பேச வேண்டிய சூழல் வந்துடும். திடீர்னு வேறு ஏதாவது பரபரப்பு ஏற்பட்டுரும். அப்படியே இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு பேசலாம்னு போய்கிட்டே இருந்தோம். ஆனால் நிறைய தடவை அவரை பற்றி தனியாக நம்ம பதிவு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கும். பாப்பா மோகன் அவர்கள் வந்து அவரோட அந்த ஒரு வழக்கறிஞர், ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, சக மனிதனோட வலி புரியுது, அதனால் போய் நின்று வாதாடி பணம் வாங்காமல், அந்த மனிதநேயத்துக்காக பணம் வாங்காமல் வாதாடி நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கோகுல்ராஜோட அம்மா நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதும்போது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. நியாயமான உணர்ச்சி, நியாயமான ஒரு அம்மா தன் குழந்தைய அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே பகீர்னு இருக்கும். தான் குழந்தைய ஆசையாக வளர்ந்த குழந்தை எப்படியெல்லாம் ஆசையாசையாக வளர்த்துருப்பாங்க. அவனோட நாக்க துண்டா வெட்டியிருக்கான், தலையை அறுத்து ஆடு இருக்கிற மாதிரி அறுத்து போட்டிருக்கான்னு நினைக்கும் போதெல்லாம் தான் குழந்தை இப்படி பேசிகிட்டு இருப்பான், அப்படி பேசிகிட்டு இருப்பான், அவனை அப்படி பண்ணும்போது எப்படி துடிச்சிருப்பானோ நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே பகிர்னு இருக்கும். என்ன கொடுமை பண்ணியிருக்கிறானுங்க மேடம். ஏதுரா வாய் பேசுனா சுற்றி மத்தி வாய் பேசுனா சத்தம் கேட்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கிறாங்க மேடம். அப்பேற்பட்ட தாய் வந்து தீர்ப்பு எழுதும்போது தன் மகனை இப்படி கொடூர கொலை செஞ்ச ஒருத்தனை, எந்தவித தப்பும் செய்யாத அப்பாவி கொன்னவனை, அவனோட அரசியல் லாபத்துக்காக அவன் பொறுக்கி தின்றதுக்காக மட்டும் என் பிள்ளைய கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜோட அம்மா கேட்டிருக்காங்க. 100% நியாயம். அதில் நம்ம ஒரு துளி கூட அதில் மாற்று கருத்து வைக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இடத்துல நீதிபதி வழக்கறிஞர் இவரோட கருத்தை பாப்பா மோகனோட அவர்களோட கருத்து கேட்டப்ப அவரும் அந்த அம்மாவோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறாரு. இருந்தாலும் தன் நிலைப்பாட்டை அங்கே நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துகிறாரு. தான் வந்து 7 தமிழர் விடுதலைக்கோ பேரறிவாளனோட மரண தண்டனைக்கோ எதிராக செயல்பட்டவன், மரண தண்டனை தூக்கு தண்டனை அப்படிங்கிறதுக்கு எதிரானவன், அதனால் நான் அதை விரும்பலை. இதையெல்லாம் விட இதையெல்லாம் சொன்னதா காட்டிலும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து ஒரே நாளில் செத்து போயிட்டா அவன் உடனடியாக அவனை தியாகி ஆக்கிடுவானுங்க. ஆனால் மாறா அவன் ஆயுள் தண்டனை சாகிற வரைக்கும் சிறையில் இருந்து தண்டனை அனுபவிக்கிறோங்கிறது வரைக்கும் நம்ம சாதாரணமாக சிந்திக்கிறது. சாகிற வரைக்கும் சிறையில் இருந்து இந்த சமூகத்தில் ஏற்படுற மாற்றங்களை, சமத்துவத்தை பார்த்து பார்த்து உள்ள அவன் சாகணும் அப்படின்னாரு பாருங்க. தூக்கு தண்டனை எதிர்க்கிறவன் நானுங்க. ஆகவே நான் தூக்கு தண்டனை நிற்க மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன். அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை தான் மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறேன். நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சுவர்களை உடைக்கலாம், ஆனால் நம்மை சுற்றிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிற கருத்து வைப்பு இருக்கிறதே மனோநிலை, the attitude of the human mind, the caste is nothing but a disease. இது ஒரு மனோநிலை நோய் இருக்கிறது. இந்த நோயை உடைக்கிறதா முக்கியம் சொன்னேன். அப்ப யுவராஜ் என்பவன் சிறையில போட்டான், தூக்கில போட அவன் தியாகி ஆயிடுவான். இறுதி மூச்சு வரைக்கும் சிறைக்குள்ள இருந்து கொண்டு இந்த சமூகம் சமத்துவமாக தான் பார்க்கணும்னு சொன்னேன். நமக்கு புல்லரிச்சு போச்சு. எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தின் மீது பேரன்பு இருக்கணும், சமத்துவ சமூகம் உண்டாகணும் அப்படிங்கிற உளப்பூர்வமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதனால தான் தன் தொழிலை தாண்டி ஒரு மனிதநேய சிந்தனையை தாண்டி சமூகத்தின் மீது கொண்ட பேரன்பும் காதலும் ஒருவனுக்கான தண்டனையை எந்த விதத்தில் தீர்மானிச்சிருக்கு பாருங்க. அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி அவர்கள் வந்து உடனடியாக தீர்ப்பை மாற்றி அவனுக்கு 3 ஆயுள் தண்டனையை கொடுத்து சாவர வரைக்கும் ஜெயிலில் கடை, நன்னடத்த மண்ணாங்கட்டி நடத்தனை இவனை வெளியவே விடக்கூடாது, சாகிற வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆனால் அவனுக்கு பரோல் கொடுத்தது ஏற்க முடியாத ஒரு விஷயம். பரோல் கொடுத்த போது அவன் வந்த தோரணை பார்த்தா முழுசாக வரான்.
வழக்கமாக ஒரு சிறையில் இருக்காங்க, சாப்பாடு வீட்டில் கிடைக்கிற சாப்பாடு போல் சிறையில் கிடைக்காது. என்னவா இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடுக்குமே நம்ம என்னதான் விலை உயர்ந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுபோல் வீட்டு சாப்பாடு போல் சிறையில் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் சும்மா பலன்னு முழுசாக கரைப்படியாத வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வந்து சாதி வெறியை பேசிட்டு போகிறான். மறுபடியும் அந்த சாதி திமிரு, சாதி சங்கத்தை கட்டமைக்கிற திமிரில் பேசிட்டு அந்த தோரணையோடவே உள்ளே போய்கிட்டு இருக்கான். அரசோ உள்ள அதிகாரிகளோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அரசு கண்காணித்து இந்த மாதிரியான கொடூரங்களுக்கு ஏதாவது சலுகைகள் அங்கே மறைமுகமாக ஏதாவது பணத்திற்காக செய்யப்பட்டால் அதை அரசு கண்காணித்து கண்டிக்கணும், அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்படி பரோலில் வந்துட்டு போயிருக்கான். அந்த பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜ் குடும்பத்துக்கும் அந்த பரோல் குறித்தான எந்த ஒரு தகவலும் தராமல் இது நடந்திருக்கு. இது மிகப்பெரிய அநீதி. இதுவே அநீதி. அவனுக்கு பரோல் கொடுத்ததே மிகப்பெரிய அநீதி. இப்படியா முழுசாக போய்கிட்டு இருக்கான், பலனே இருக்கான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி இந்த விவகாரத்தில் தோழர் பாப்பா மோகன் அவர்களோட அளப்பரிய முயற்சியும் சமூகத்தின் மீது கொண்ட காதலும் மாந்த நேயமும் மிக மிக போற்றுதலுக்குரிய ஒரு விடயம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம நிச்சயம் இது போன்ற சம்பவங்களில் ஐயா பாப்பா மோகன் அவர்களோட செயல்பாடுகளை இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக தவற விடாமல் முன்னாடி நடந்தது போல் இல்லாமல் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம், விவாதம் பண்ணுவோம். இதுக்கிடையில் இந்த தீர்ப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி, தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன், ஒரு 8 பக்கத்துக்கு பாப்பா மோகன் அவர்களுக்கு மிரட்டல் கடிதம் வேறு அனுப்பிச்சிருக்காரு. யார்? இந்த தியாக தாயோட புள்ள தியாகி, ஜாதிவெறி தியாகி 8 பக்கத்துக்கு பாப்பா மோகன் அவர்களுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பிச்சிருக்கான். எவ்வளவு திமிரு! சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆயுள் தண்டனை வாங்கிட்ட பிறகே கூட இவ்வளவு திமிரும் ஆணவமும் இவங்களுக்கு எங்கேருந்து வருது? இன்னமும் ஆணவம் குறையாமல் இந்த அம்மாவால் எப்படி பேச முடியுது? அவங்க மனைவி அன்னைக்கு பரோலில் போன உடனே மறுநாள் வீடியோ வெளியிடுறாங்க. எங்கள் ஆத்துக்காரர் பரோலில் போனதே நாடக காதல் கும்பலுக்கு தாங்கலையாம். பெரிய ஏதாவது வாயில் வந்துடும். இவர் தியாகம் பண்ணிட்டு கிழிச்சிட்டு வந்துட்டார். இவர் பரோலில் போயிட்டா சட்டவிரோதம் கொலகாரப்பைய ஜாதி வெறியன் கொலை பண்ணிட்டு பரோலில் வந்தவனுக்கு இவர் போயிட்டாருனாக்கா நாடக காதலாம். இவங்க பெரிய புனித காதல் பண்ணிட்டாங்க. இவங்க நல்லா வருது. ஏதாவது குடும்பம் மொத்தமும் இப்படியே இருக்கு. அம்மாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், அப்படியே இருக்காங்க. செத்து போனவன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? உங்க கணவனா இருந்தான்னு அவனை போல என் பிள்ளையோ பொண்ணோ இருக்கக்கூடாதுன்னு நீ வளர்த்து எடுக்கணும்ல. நியாயமா இந்த சமூகத்துக்கு ஏற்றார் போல வரணும்ல. இன்னைக்கு சமூக மாற்றம் நிகழும். உள்ள இருந்து பார்த்து அந்த சமூக மாற்றத்தையும் சமத்துவத்தையும் பார்த்து அவன் சாவணும். அதுதான் நடக்கும். போராடுவோம், ஜெயிப்போம், எங்க பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டாடுவோம். அந்த தன்னம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். ஐயா பாப்பா மோகன் சொன்னாரு, சான்றாவணத்தை வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னு. அவர் மேல போட்ட வழக்கு ஏன் இன்னும் நீதிபதிகள் விசாரணைக்கு எடுக்காம கிடப்புல வச்சிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. இந்த பதிவிலே இது 3வது முறையோ 4வது முறையோ இந்த அம்மா நீதிபதியில் உள்நோக்கம் கற்பித்து கேள்வி எழுப்பிட்டாங்க. பாப்பா மோகன் மேலே நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கோம், நீதிபதிகள் அதை எடுக்கலை. காரணம் பாப்பா மோகன் கிட்ட நீதிபதிகள் விலை போயிட்ட மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்க. புரியுதா? இப்போ எதுக்கு இது திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கு? தியாகத்தாய் யுவராஜ் கவுண்டர் என்கிற ஜாதி வெறியனை பெற்று போட்ட தாய் எதுக்கு திடீர்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அப்படிங்கிற கோகுல்ராஜ் கொலை நடக்குது. அதை தொடர்ந்து இன்னும் 2-3 கொலை நடக்குது. அதில் மிக முக்கியமான மர்மமான மரணம் இன்றைய வரைக்கும் காவல்துறை தரப்புலையோ நீதிமன்ற தரப்புலையோ இல்லை எந்த தரப்புலையும் விஷ்ணுபிரியா அவங்களோட மரணம் குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அவங்க ஏன் மரணிச்சாங்க, செத்து போனாங்க அப்படிங்கிறத எந்த தகவலும் இல்லை. ஆனால் பொதுவெளியில் ஒரு டாக் இருக்குது, அவங்களோட மரணத்துக்கு காரணம் இந்த ஜாதி வெறியம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த வழக்கில் எந்த சாட்சியமும் கிடைக்காம இது பண்ணாமல் அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டதுனால அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த வழக்கை உடைச்சிட்டா இவங்க பிள்ளையாண்டா வழக்கையும் உடைச்சிடலாம். ஆயுள் சிறைவாசத்தை கேன்சல் பண்ணி அவங்க பிள்ளையாண்டாசை கூட்டு மறுபடியும் ஜாதி வெறி பேச வச்சு இந்த சமூகத்தை பல கொலைகளை மேற்கொள்ள வைக்கலாம் அப்படின்ற திட்டத்துக்காக இந்த தியாகத்தாய் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. படாத பாடு. ஐயோ, கொஞ்சமா நெஞ்சமா பெத்த தாய் வயிறு பத்தி எரியாதா பண்ண பாவம். என் புள்ள கனவுலையாவது வந்துடுவானா அப்படின்னு தினம் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். கனவுலையாவது என் கூட பேசிடுவானா அப்படின்னு
கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்ட கோகுல்ராஜோட தாய் வந்து கண்ணீர் மல்க. அவங்களால அந்த பேச்சை கடந்து கூட போக முடியும். எப்படி முடியும்? சாதாரண ஏதோ ஒரு விபத்து எப்படியோ ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்திருந்தா கூட அதை ஏற்றுப்பாங்க. தான் பிள்ளைய ஒருத்தன் கூட்டு போயிருக்கான், மிரட்டியிருக்கான், மிரட்டி கடிதம் எழுதி வாங்க வச்சுருக்கான், மிரட்டி அவனையே நான் காதல் தோல்வினால் செத்து போகிறேன்னு வீடியோவை கண்ணுக்கு கீழே கவர் ஆகிற மாதிரி வீடியோ எடுக்க வச்சுருக்கான். அவன் குடும்பத்தில் கோகுல்ராஜுக்கு அண்ணன் மட்டும்தான் உண்டு. அந்த மிரட்டி பேசப்பட்ட வீடியோவில் நானும் என் தம்பியும் என் அம்மாவும் நல்லா இருக்கணும்னு மிரட்டி பேச வச்சுருக்காங்க. மிரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சட்டை கிழியப்பட்டு பேசி சத்தம் கதறுவான் அப்படிங்கிறதுனால நாக்கு அறுக்கப்பட்டு பிறகு கழுத்தறுக்கப்பட்டு தூக்கி தண்டவாளத்தில் போட்டு வரான். அப்படின்னா எப்படி அந்த தாய் வந்து தன் மகனை எத்தனை வருடம் ஆனாலும் நினைக்கும் போதெல்லாம் வயிறு பற்றி எரியாது? எப்படி கடந்து போவோம்? மேடம் தியாகத்தாய்க்கு இங்கே ஒரு தியாகத்தாய்க்கு வந்து அவங்க புள்ள ஜெயிலேருந்து அடிக்கடி பரோலில் வந்து போயிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே பற்றிக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு பொறுத்துக்கல. ஆனால் செத்து போனவங்க குடும்பம் வந்து இவங்களுக்கு பெருசே கிடையாது. அவங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் நாடக காதலம்பாங்க, அம்மா ஒரு பக்கம் நீதிபதிகள் வந்து விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவன் ஒரு பக்கம் பரோலில் வந்துக்கிட்டு இங்கே மாஸ்க் காட்டிக்கிட்டு இருப்பார். அவர் மாவீரன் ஆகிடுவார். அவர் என்னங்கடா இது? இப்படி இந்த தியாகத்தாய் பேசியிருக்காங்க. இந்த வழக்கை மீண்டும் விடக்கூடாது. நீதிபதிகள் வந்து இந்த அம்மாவோட பேச்செல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக்குங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. தோழர் பாப்பா மோகன் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார். எக்காலத்துக்கும் இந்த அயோக்கிய பயலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து கோகுல்ராஜ் குடும்பத்துக்கு அநீதி நடக்கிற மாதிரியான எந்த சம்பவமும் நடந்துடக்கூடாது. அவங்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு நல்லது நடந்தது தான் அர்த்தம். அப்படி நடந்துடக்கூடாது. ஜனநாயக சக்திகள் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறோம். நம்ம மறுபடியும் வந்து இந்த சம்பவம் குறித்து பேசுகிறோமே, அப்படி ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஜாதி வெறியர்கள் பரவலில் வந்தப்பெல்லாம் பேசியிருக்கோம். மறுபடியும் பேசினோடனே மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணோம் எல்லாத்தையும். என்ன சம்பவம் 2015 கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து, நீதிமன்ற தீர்ப்புலேருந்து, இந்த ஜாதி வெறியன் யுவராஜ் பல பேட்டிகளை கொடுத்துருக்கான். பெரிய பிரதமர் மாதிரியும் சிஎம் மாதிரியும் வந்து உட்காந்து லைனாக வரிசையாக பேட்டி கொடுத்துட்டு இந்த சிஸ்டம் சரியில்லை, திராவிட அதிமுக கூட நான் எப்பவும் கூட்டு சேர மாட்டேன், நான் பெரிய புரட்சி பிடுங்கி அப்படி இப்படி என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் தலைமறைவாக இல்லை, என்னென்னமோ பேசியிருக்கான். எல்லாத்தையும் ஒரு முறை திரும்பவும் கலெக்ட் பண்ணி திரும்பவும் ஒரு முறை வாசிச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜாதி வெறியன் வந்து பேசுனேன். நான் ஒரு மேடையில் விவாதம் போடுங்க. இந்த ஜாதி வெறியன் சொல்கிறது ஒரே மேடையில் விவாதத்தை வைங்க. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் விவாதம் வைக்கிறீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க. மீதி 9 மணி நேரம் எதிர் தரப்பே வாதிட்டோம். 1 மணி நேரத்திலே நான் வந்து நிரபராதின்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணிவிடுவேன். 10 வண்டி வச்சுட்டு வர வேண்டாம், நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு பொது இந்த மாதிரி ஒரு விவாத மேடை மாதிரி ரெடி பண்ணுவோம். அதில் வந்து அவங்களோட தரப்பு நியாயங்கள் வாதங்கள் வைக்கட்டும். எனக்கு ஒரு 10 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 hour போதும். மித்த 9 மணி நேரங்களை அவங்க எடுத்துக்கிட்டோம். நான் குற்றவாளி நிரூபித்தால் அதே இடத்துல தண்டனை ஏற்றுக்கு தயாராகிறேன். இன்னொன்று, அவங்க தவறே செய்யலை. இப்போ இதில் என்னோட கண்டிஷன் அப்படின்னா, பிரமாண பத்திரம் அவங்க கொடுத்துருவணும். இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இவர் நிரூபித்தா அவர் தண்டனை ஏற்றுக்குவார், நான் தூக்கு தண்டனை கூட ஏற்றுக்கிறேன், என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ ஏற்றுக்கிறேன். நிரூபிக்க தவறினால் அவங்க வந்து எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களோட கேடர் அந்த 3 பேரும் வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் விட்டே போயிடணும். எழுதி கொடுத்து அவங்க தயாராக இருந்தால் சொல்லுங்கள், நான் தயாராகிறேன். எந்த நேரத்தில் எங்கே வேணாலும் நான் வர தயாராகிறேன். அதே இடத்துல தண்டனை ஏற்றுக்க தயாராகிறேன். எந்த ஆதாரமுமே கிடையாது. இது முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதில் வந்து நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா என்னை விடுதலை பண்ணுங்க, அவங்களால பண்ண முடியலன்னா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குங்க. இவர் சவால் விடுறது யார்? இந்த சமூகத்துக்காக தியாகம் பண்ணிட்டு காவேரி பிரச்சனைக்காக பல போராட்டங்களை நடத்திட்டு உள்ளே இருக்கானே யுவராஜ். இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணிட்டு உள்ளே இருக்கானே, இல்லை ஈழத்தமிழர் விடுதலைக்காக போராட்டம் பண்ணிட்டு உள்ளே இருக்கானே, ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி கச்சத்தீவு பிரச்சனைக்கு நாய் பொறுக்கி தின்றதுக்காக இது பொறுக்கி தின்றதுக்காக உள்ளே போயிருக்கு. இப்போ அப்பாவை படுகொலை செஞ்சுட்டு அப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசினதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இறந்து போன முன்னாள் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களுக்கே ஃபோன் பேசி நான் கேரளாவில் கண்ணூரில் இருக்கேன், நல்லா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு விசாரிச்சிங்கன்னா நான் வந்துடுவேன், என்னால் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு கூட யார் தொடர்பில் இருக்காங்கன்னு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது மேடம், நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரு அப்படின்னு வாய்ஸ் அவடால் விட்டது. அதுக்காக தலைமறைவாகிறதுலாம் சரிதான். நான் தலைமறைவானு சொல்ல முடியாது, எல்லாத்தோடையும் தொடர்பு தானே இருந்தேன், பிடிக்கல அப்படி சொல்லுது.
அப்படின்னு வாய்ஸாவிடால் விட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. பல பேட்டிகள், ஆடியோஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்துட்டு தான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். எடுத்து பார்த்தா அவ்வளோ வாய் கொழுப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சரி, இந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யுவராஜோட வேலை என்ன அப்படின்னா, இதுதான் வேலை. ஈமுகோலின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கந்து வட்டி கூடுறது, ரவுடிசம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு பொறுக்கி தின்னுட்டு தலித் அல்லாத கூட்டமைப்பு நம்ம எதோட மூலம் வேறு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் இங்கே நடக்கிற கட்டமைக்கப்படுற சாதி சங்கங்கள், சாதி தலைமைகள், சாதி சங்கங்களோட செயல்பாடுகள் எதுக்கு நீங்கள் வேர் தேடி போனீங்கனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமுமாக தான் இருக்கும். ராமதாஸாக தான் இருப்பார். ராமதாஸுக்கு நீங்கள் வேர் தேடி போனீங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய வர்ணாசிரம கோட்பாடு தான். அல்டிமேட் சாதினாலே வர்ணாசிரம கோட்பாடு தான். ஆனால் அந்த செயல் திட்டம், செயல் வழிமுறைகள், வடிவமைப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லாத்தையுமே இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தது வந்து ராமதாஸ் தான். அப்படி இந்த கோகுல்ராஜ் படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொறுக்கித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபராக தான் இந்த யுவராஜ் இருந்திருக்கான். அதன் பிறகு இவங்க தலித் அல்லாத கூட்டமைப்புன்றதும் திவ்யா இளவரசன் கேஸில் பெரிய கலவரம் பண்ண முயற்சி பண்ணி தலித் அல்லாத கூட்டமைப்பின் மூலமாக ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்துக்கு தலித்தை வந்து எதிரியாக்குற ஒரு முயற்சியை நடத்தினாங்கல்ல, அதன் ஊடா வந்து காடுவெட்டி குருவெல்லாம் பேசின ஜாதி வரி பேச்சுக்களின் விளைவால் விளைந்த மரணம் தான் இந்த கோகுல்ராஜ் மரணம். அவர்களால் ஏற்பட்ட மரணம் தான். நாங்களே போராடுறதா எதுக்கு? என்னமோ பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுற மாதிரி, டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுற மாதிரி. அப்படி இவங்களை எதிர்த்து நாங்கள் மட்டும்தான் போராடுறதா, நீங்களாம் எதுவும் பண்ண மாட்டீங்களான்னு ராமதாஸ் குரூப் உசுப்பி விட்டதன் காரணமாக, காடுவெட்டி குரு உசுப்பி விட்டதன் காரணமாக இவன் பெரிய ஆள் ஆக்கிக்கிறதுக்காக கொங்கு மண்டலத்தில் இந்த படுகொலையை இந்த ஜாதி வெறியன் செய்கிறான். இன்றைக்கி களி திங்கிறது யார்? ராமதாஸை தின்றாப்புல. ராமதாஸ் வேறு மாதிரி களி தின்னிட்டு இருக்காப்புல அவங்க பிள்ளைனால. என்ன இருந்தாலும் அன்றைக்கி மலையை சுத்தம், இன்றைக்கி தலையை சுத்தங்கிற மாதிரி ராமதாஸுக்கும் சில ஆப்புகள் வந்திருக்கு இன்றைக்கி. அதே போல் காடுவெட்டி குரு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டார். யாருக்காக காலம் ஃபுல்லாக தன்னோட ஜாதி வெறி சேவகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புலையோ அவங்களாலேயே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாருங்கிற வேறு யாராவது இப்போ நல்ல இதில் சொல்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி ரொம்ப கேவலமான ஒரு மரணத்தை அதே ராமதாஸும் அன்புமணியும் காடுவெட்டி குருக்கு கொடுத்தாங்க. இப்படி மொத்தத்துக்கும் தேடி பார்த்தீங்கன்னா இந்த ராமதாஸும் வன்னியர் சங்கமும் காரணமாக இருக்குது. அதுக்கு ஆணி வேறு தேடிட்டு போனீங்கன்னா வர்ணாசிரமம், ஆர்எஸ்எஸ், பார்ப்பனியம் இதுவாக இருக்குது. எதிரி பார்ப்பனியம் அப்படிங்கிறத நம்ம ஓபிசி இளைஞர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிரி பார்ப்பனியம். இங்கே நடக்கிற அத்தனை சமூக அநீதிகளுக்கும் விரோதி பார்ப்பனியம். அதுக்கு மூல காரணம் பார்ப்பனியம். இங்கே என்ன நீ சமூக அநீதி பார்த்தாலும், நீங்கள் லஞ்சம் பார்க்குறியா, ஊழல் பார்க்குறியா, சமூக ஏற்றத்தாழ்வு பார்க்குறியா, சமத்துவமின்மை பார்க்குறியா, ஏழையாகவே இருக்கிறத பார்க்குறியா, பணக்காரன் ஆகிக்கிட்டே போகிறத பார்க்குறியா, வங்கிகளில் உன் பணம் காணாமல் போதா, வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டேங்குதா, கொடுத்த கடனுக்கு உன் ஓட்டை பறிமுதல் பண்ணுதா, என்ன பிரச்சனையை நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கனாலும் அத்தனை பிரச்சனைக்கும் பார்ப்பனியமே காரணம், வர்ணாசிரமமே காரணம். எங்கே சுற்றி அதுக்கு ஆரம்ப புள்ளியை தேடினாலும் அது அங்கே வந்து நிற்கும். எதிர்க்க வேண்டியது அதுதான். உனக்கு உன்னை முட்டா பயலாக்க, இங்கே பாரு அவன் நமக்கு கீழ் சாதி, இங்கே பாரு அவன் நமக்கு மேல் சாதி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு நம்மளை முட்டாளாகவே வச்சுருக்கிற கூட்டம் பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்துக்கு கையால் வேலை, அடியால் வேலை பார்க்குற ஆட்கள் தான். வெறும் அடியால் ரவுடி பொறுக்கி தான் இந்த யுவராஜ் மாதிரியான ஆட்கள்லாம். அடியால் தான், ராமதாஸே அடியால் தான், அன்புமணியே அடியால் தான். இன்னும் என்ன சொல்லணும் உங்களுக்கு? நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே எதிரியாக சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. நாம் பார்ப்பனியத்தை தான் எதிரியாக பார்க்கணும். இளைஞர்கள் வேறு எதுக்கும் டைவர்ட் ஆகாதீங்க. பார்ப்பனியமே நமது முதல் இலக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தியாகத்தாயோட எண்ணம் நிறைவேறவே கூடாது அப்படிங்கிறத கவனமாக நம்ம இருந்து தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணியும் பதிவு போடுவோம். நீங்களும் அவங்களோட எண்ணம் அந்த தியாகத்தாயோட, எந்த தியாகத்தாய் சிறையில் இருக்கானே அந்த தியாகத்தாயோட எண்ணம் வந்து நிறைவேறவே கூடாது அப்படிங்கிறதுல நீங்களும் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்டுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கவனமாக வாட்ச் பண்ணி நம்ம அதுக்கான சமூக குரலை எழுப்புவோம். நன்றி.